பொறுத்துக்கிறதுக்கும் சுமிச்சுக்கிறதுக்கும் நான் என்ன பொம்பளையா? ஆம்பளை மாமா, ஆண், நடுல், பெண், ஆண், பெண். எவ்வளவா கேவலமா இல்ல சார்? சார் விக்ரம் சார், லவ் யூ சார், லவ் யூ. விக்ரம் சார் எவ்வளோ பெரிய நடிகரான்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவரை நான் நேரிட்டு பார்க்கும்போது அவர் நடித்த கதாபாத்திரங்களை எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருந்து. சேது, காசி, சேது, இன்னொருக்கு அன்னியன், பொன்னியின் செல்வன், പിന്നെ நிறைய இருக்கு, பிதாமகன் சார், எல்லாமே இங்கே வந்து போச்சு. நான் அப்படியே சாரனை பார்த்துட்டே இருந்தது. இந்த மாதிரி கேரக்டர்லாம் இவங்களு தானே பண்ணது. ஐயோ என்ன சார் அது, நான் அதிசயமாக இருக்கு. ஒரு அதென்ன ஒரு பயங்கரமான ஆள். ஐ லவ் யூ சார். உங்களை போல நானும் விக்ரம் சாரோட பெரிய பெரிய ஃபேன் தான், அது அவருக்கே தெரியும். லவ் யூ சார். இனி வந்து எஸ்ஜே சூர்யா சார், அது எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவரோட ஃபஸ்ட்டு டைரக்ஷன் எனக்கு பிடிக்கும். அவரோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் நியூ தான். நியூ பார்த்ததுக்கப்புறம் நான் சாருடைய ஃபேன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வெரைட்டியான கேரக்டர், அவருடையதாக ஒரு ஸ்டைல் இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவரோட இரவி படம் நான் சார்கிட்ட சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ரா மெட்டீரியல், அந்த ரா சீன்ஸ், சிங்கிள் ஷாட்டு நான் யூடியூப்பில் பார்த்தேன். ரிவர்ஸ் பண்ணி தான் அது பார்த்துட்டே இருக்கும். ஆனால் அது சிங்கிள் ஷாட்டில் வந்து அந்த டைலாக் பேசட்டுமா சார்? ப்ளீஸ், தயவு செஞ்சு. கமான். கரெக்டாக எனக்கு வரல, நான் ட்ரை பண்ணலாம். சூப்பர் சார். பொறுத்துக்கிறதுக்கும் சார் அவருக்கே தெரியாது சார். பொறுத்துக்கிறதுக்கும் சுமிச்சுக்கிறதுக்கும் நான் என்ன பொம்பளையா? ஆம்பளை மாமா, ஆண், நடுல், பெண், ஆண், பெண். எவ்வளவா கேவலமா இல்ல சார்? சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இனி வந்து இந்த சினிமாவில் அவரை கூட நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். இனியும் பார்ப்போம் சார். இனி வந்து இந்த சினிமாவில் நம்ம துஷாரா மேம், நம்ம பிருத்விராஜ் சார், என்ற அம்மா கேரக்டர் பண்ண அவர், என்னோட ஒய்ஃபு கேரக்டர், எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஃபிலிமில் வந்து ஒரு மெஜிஷியன் இருக்குது. அது யாருன்னா நம்ம கேமராமேன் தேனி ஈஸ்வர் சார். ஐயோ, இந்த படம் ஒரு நைட்டுக்குள்ளே நடக்கிற கதை. இது 90% வந்து நைட்டு தான். அந்த நைட்டு எப்படி நம்மளை பார்க்குறதோ அந்த மாதிரி செம்மையான லைட்டு சார். எனக்கு தெரியாது, உங்கள் கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இவரை ஃபஸ்ட்டில் நான் பார்க்கும்போது வந்து இவ்வளவோ பெரிய பாஸா, இது என்ன பாஸு சார்? சார் அவரை நான் ஒன்று இமிட்டேட் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுறேன் சார். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் கேமராமேனுக்கு எதுக்கு சார் இத்தனை பாஸ் இருக்கிற? எனக்கே கொடுத்துரு சார். ஒரு கேமராமேனுக்கு இவ்வளவு பாஸ் எதுக்கு சார்? எனக்கே கொடுத்துரு சார். ஓகே சார், நான் ட்ரை பண்ணேன். விக்ரம் சார், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். சுரேஷ் சார், நீங்க நல்லா பண்ணிட்டாரு. குமார், கட்டர்ரா, கட்டர் குடுறா. நான் வந்து அவர்கிட்ட ஒரு 5-6 வருஷமா போன்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் வாய்ஸை ஆல்மோஸ்ட் அவரை டச் பண்ணிட்டீங்க சார். நீங்க வேற லெவல். தேங்க்யூ. கொஞ்ச நேரம் துஷாரா வாய்ஸ்லாம் எடுப்பாரு போலயே. துஷாரா வாய்ஸ் இல்லை, நான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ப்ரொடியூசர் HR பிக்சர்ஸ், தேங்க்யூ HR பிக்சர்ஸ், ரியா ஷிபு. அவரை முன்னாடி நான் அவரோட ஒரு கூட ஒர்க் பண்ணேன். அது வந்து ஒரு மலையாளம் படம், எல்லாருக்கும் தெரியும். நம்ம முரா, அது பார்க்காதவரை கண்டிப்பாக பார்க்கணும். நல்ல படம் தான் அது. செகண்ட் ஒர்க்கு தான். தேங்க்யூ ரியா ஷிபு, தேங்க்யூ வெரி மச்.
ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் என்ன நல்லா ஹெல்ப் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் அனைவருக்கும் பின்ன எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ எவ்ரி ஒன். எஸ், டைரக்டர் வாய்ஸ் நிறைய டைரக்டர் வாய்ஸ் இல்ல, அது வேறமான வாய்ஸ். நான் தமிழ் ஃபுல் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவருடைய வாய்ஸ் கரெக்டா நான் இமிடேட் பண்ணுவேன். கொஞ்சம் கூட டைம் இது ஃபர்ஸ்ட்ல நான் படிச்சுட்டு இருக்கேன்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன, இதெல்லாம் அவார்ட்ஸ். அது நான் இந்த மாதிரி கதை, இது கதை அல்ல. எனக்கு நேஷனல் அவார்டும் ஸ்டேட் அவார்டும் ஒரே வருஷம் தான் கிடைச்சிருச்சு. அதுக்கு கதை அல்ல, இது உண்மைதான். எனக்கு 3 குழந்தைகள் இருக்கு. சாரி, நான் மேரிடா. எனக்கு 3 குழந்தைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பையன் பிறக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் அவார்டு கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அவார்டு கிடைச்சிருச்சு. அப்ப கைதட்டுங்க ப்ளீஸ். ஏன்னா என்ன அப்ப சொல்லாரு கேட்டு வாங்குறதுக்கு தப்பே இல்லைன்னு. அப்ப நீங்க கைதட்டுங்க. ஓகே, 2வது பையன் பிறக்கும் போது எனக்கு 2வது ஸ்டேட் அவார்டு கிடைச்சிருச்சு. சூப்பர், தேங்க்யூ. அப்ப நான் 27th வீரதீர சூரன் ரிலீஸ். அது அப்ப நான் நினைச்சேன், இது சூப்பரா, இது நல்லா இருக்கு. ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போது ஒவ்வொரு அவார்டே கிடைச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, அப்படி இருக்கும்போது எனக்கு 3வது ஒரு பெண் குழந்தை பிறந்தாச்சு. அவரு பிறக்கும் போது எனக்கு ஸ்டேட் அவார்டும் கிடைச்சிருச்சு, நேஷனல் அவார்டு பெஸ்ட் ஆக்டர் கிடைச்சிருச்சு. வாவ், தேங்க் யூ. 4வதா ட்வின்ஸ் பிறக்குது. வீரதீர சூரனுக்கு 2 அவார்ட் பார்சல். இனி ஓஸ்கார் அவார்டு எனக்கு கிடைக்கும்னா நான் 4வது குழந்தைக்கு ரெடி. சூப்பர் சார். அப்ப அதுக்காக எல்லாரும் எனக்காக பிரார்த்திக்கணும். என் வைஃப் கிட்ட நானே சொல்றேன். தேங்க்யூ வெரி மச் சார். இருக்கிற அவார்ட் எல்லாம் அவங்களுக்கு தான் சார் கொடுக்கணும். அவங்களுக்கு வைஃப்க்கு தான் சார் கொடுக்கணும் அந்த அவார்ட். சார் அண்ணா சீரியஸா என்னாச்சு? சோ இப்ப சுராஜ் சார் பல குரல் மன்னன் மட்டும் கிடையாது. ஒரு நிமிஷம் சார், இந்த குரலை பார்த்து நீ பாடுமான்னு கேட்டார் பத்தியா? இல்ல, 4 வரி பாடியா நான் ஒரு பீட் பாக்ஸ் பண்றேன். பீட் பாக்ஸிங் பண்ண போறாரு. கொஞ்சம் பேஸ் கொடுங்க. கொஞ்சம் பேஸ் கொடுங்க சுராஜ் சாருக்கு. தேனீஸ்வர் சாரோட ஜாஸ்தி எல்லாருக்கும் டான்ஸ் பண்ணனும்ல. ஒரு டைம் தான். அந்த ரஹ்மான் சாரோட பாம்பேல அந்த அரபிக் கடலோரம் அதுல மியூசிக் நான் ஏன் குரலால நான் ட்ரை பண்றேன். ராமு சார் மாதிரி வாயிலே அது 4 வரி பாடணும். யார் பாடும்? அந்த அரபிக் கடலோரம். அந்த அரபிக் கடலோரம் ட்ரை பண்ணலாமா? ஜிவி சார் இருக்கும்போது இதெல்லாம் நம்ம பண்ண கூடாது. நோ ப்ராப்ளம் சார். சரி வாங்க, நான் பாடுவேன், நீங்க ரேம்ப்ல பீட் பாக்ஸ் பண்ணிட்டு போங்க. அப்பதான் என் பாட்டை நீங்க ஓவர் ஷேடோ பண்ண முடியும். ஆமா, ஓவர்லாப் ஆகும். ரெடி. நிறைய ஊர்ல இருந்து வராது சார் அரபிக் கடலோரம். நீங்க எனக்கு கியூ தரீங்களா? ஓ அப்படி சார். பீட் போட்ட அப்புறம் நான் அரபிக் கடலுக்கு போகணும். ஓகே டன். ஓகே சார். ஓகே சார். அதுல சார் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றாங்க. பட் எனக்கு எல்லாமே வரது இல்லையா. எனக்கு 19 நான் பெர்ஃபார்ம் பண்றேன். அது ஃபுட் ட்ரம் இருக்கு, ஸ்னேர் இருக்கு, பின்ன மிருதங்க இருக்கு, பின்ன இந்த மாதிரி ஒரு ஐட்டம் இருக்கு. அது என்னன்னு எனக்கே தெரியாது. ரஹ்மான் சார் கிட்ட கேட்கணும். அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. நான் அது காமிக்க போறேன். மேட்ச் பண்றீங்களா? சமத்துல எடுக்கிறேன். அந்த அரபிக் கடலோரம் ஒரு அழகை கண்டேனே. அந்த கன்னி பெண்கள் காதலித்து கண்கள் கண்டேனே. அம்மா 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 ஏ அம்மா 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 அம்மா. தேங்க்யூ வெரி மச். அப்ப இந்த படத்தை எனக்கு ஒரு மெயின் வார்த்தை சொல்லணும். என்னன்னா, இந்த படத்துக்கு வரும்போது நீங்கள் ஃபேமிலியா, லவ்வரா, ஓவராலாக ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமே இந்த தியேட்டரில் வந்து இது பார்க்கணும். இது ஒரு தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி தான். அதுக்கப்புறம் நான் மெயின் ஒரு வார்த்தை சொல்கிறேன். இது சாதாரண படம் போல் அல்ல. இது ஃபஸ்ட்டு சீனில் இருந்து இது தியேட்டரில் வரும்போது கொஞ்சம் நேரத்தை ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துடுங்க. ஏன்னா
ஃபர்ஸ்ட் ஷாட்ல இருந்து கதை ஆரம்பிச்சிடும். ஸோ டோன்ட் மிஸ் ஃபர்ஸ்ட் ஷாட். Yes. தேங்க்யூ. மார்ச் 27 அதுக்கப்புறமா சினிமா பேசட்டும். தேங்க்யூ வெரி மச். சூப்பர் சார், நீங்க ஒரு ஆல் இன் ஆல் அழகுராஜா சார். தமிழ் அழகா பேசுறீங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் காரணம் அருண் சார். உங்களுக்காக ஒரு மலையாள வரி சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு கிட்டு பெர்ஃபார்மர் ஆன, கரெக்ட்டா? அப்படிதானே? ஓ சூப்பர். சூப்பரா. நீங்கள் ஒரு கிட்டு பெர்ஃபார்மர் ஆன தமிழ் ஆடியன்ஸ் നിങ്ങളുടെ பெர்ஃபார்மன்ஸை என்ஜாய் செய்யும். அடிமொழி. தேங்க்யூ வெரி மச். எஸ், தேங்க்யூ சார். we love you sir. நன்றி சார். நன்றி.